ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Hi-Inno சேனல். இன்றைக்கி Hi-Inno சேனல் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ஒரு வாழைப்பூ சாம்பார் தான் எப்படி செய்து பார்க்க போகிறோம். வாழைப்பூவில் வந்துட்டு வடை பண்ணியிருப்போம், கூட்டு பொரியல் மாதிரி செஞ்சுருப்போம். கண்டிப்பாக நீங்கள் சாம்பார் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் இட்லி தோசை சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ஒரு ஹெல்தியான இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கருத்து போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சாம்பார் தாளிக்கிறதுக்குள்ளே கருத்து போயிடும். அதனால் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நீங்க மோர் இருந்தாலும் நீங்க மோரும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வாழைப்பூவை அதில் சேர்த்துக்கலாம். அப்படி செய்யும்போது உங்களுக்கு அந்த கலர் மாறாம ஒயிட் கலராகவே இருக்கும். வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ இதை கட் பண்ணாலும் நீங்க தயிரில் கொஞ்ச நேரம் போட்டு வச்சுட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கருத்து போகாம அதே கலர்ல இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்துட்டு நான் பருப்பு வந்துட்டு குக்கர்ல வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சேன். நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கரண்டி வச்சு ஃபர்ஸ்ட் நான் வச்சுக்க போறேன். நம்ம வாழைப்பூவும் ரெடி ஆயிடுச்சு, பருப்பு வந்து ரெடியா இருக்கு. இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். இன்னைக்கு நான் சாம்பார் சட்டியில தாங்க வைக்க போறேன். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. சூடானதுக்கு அப்புறமா இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்க போறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சாம்பார்ல வெந்தயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது 3 வந்துட்டு எண்ணெயில நல்லா பொரியட்டும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வெந்தயம் சேர்க்க மாட்டாங்க. நான் எந்த சாம்பார் வச்சாலும் தாளிக்கும் போது கொஞ்சமா வெந்தயம் சேர்த்து செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும் அதோட டேஸ்ட். இப்ப கடுகு, வெந்தயம், ஜீரகம் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போறேன். அதுவும் நல்லா எண்ணெயில பொரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க சாம்பார் வெங்காயம் கிடைச்சதுன்னா அது சேர்த்துக்கிட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும். என்கிட்ட சாம்பார் வெங்காயம் இல்ல, அதனால பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா நான் எண்ணெயிலே வதக்கிக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதுல வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த வாழைப்பூ சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்சிட்டு வாழைப்பூ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்க போறேன். வாழைப்பூலாம் ரொம்ப நேரம் உங்களுக்கு வேகணும்ன்ற அவசியமே கிடையாது. வெங்காயம் தக்காளியை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுறேன். நீங்க நார்மல் சாம்பார் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தாங்க. அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். குழந்தைங்களாம் வந்துட்டு வாழைப்பூ வந்து ஜென்ரலா பொரியல் மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நீங்க சாம்பாரோட செய்யும்போது அவங்களுக்கு அந்த ஒரு வித்தியாசமே தெரியாது. ரொம்ப நல்லா இருக்கும். துவர்ப்பு டேஸ்ட்லாம் எதுவுமே இல்லாம நார்மலா நம்ம எப்படி கத்திரிக்காய், முருங்காய், மாங்காய் சாம்பார் வைப்போமோ அதே டேஸ்ட்லேயே ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வாழைப்பூவும் அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இதோட வந்துட்டு நான் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்க தனி மிளகாத்தூள் இருந்தாலும் அதை கூட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்க போறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா நான் வதக்கிக்கிறேன். கடைசியா வந்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்க போறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இதுல என்னன்னா மண் சட்டியில வைக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு சாம்பார் நீங்க காலையில வச்சீங்கனாலும் நைட் வரைக்கும் உங்களுக்கு வீணா ஆகவே ஆகாது. இடையில சுட வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீங்க சுட சாப்பிடணும்னா சுடு பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க அப்படியே வச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு வீணாவே ஆகாதுங்க. இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் இது. இப்போ இதோட நான் வேக வச்சிருந்த பருப்பை வந்துட்டு சேர்த்துக்க போறேன். உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ நீங்க அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட வேண்டியதுதான். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்ப பருப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா நான் கொதிக்க விட்டுட்டேன். இதோட சின்னதா ஒரு கோழி குண்டு அளவுக்கு புளியை வந்துட்டு நான் ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா சூப்பரா நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடும். இந்த சாம்பார் வந்துட்டு நீங்க மதியம் சூடான சாதத்தோட சாப்பிடலாம். சப்போஸ் உங்களுக்கு மீந்துருச்சு அப்படின்னா நீங்க இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாழைப்பூ சேர்த்தோங்கிற அந்த துவர்ப்பே தெரியாம நம்ம நார்மல் சாம்பார் மாதிரியே ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் மண் சட்டியில வைக்கும்போது உங்களுக்கு காலையில செஞ்சீங்கனாலும் நைட் வரைக்கும் உங்களுக்கு வீணாகவே ஆகாது. ரொம்ப சூப்பரான இந்த வாழைப்பூ சாம்பார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். கடைசியா வந்துட்டு நான் சாம்பார் பொடி சேர்த்துக்க போறேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். அடுப்பு சிம்ல வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். சப்போஸ் வந்துட்டு சாம்பார் பொடி சேர்க்கும்போது சில டைம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கட்டி மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இல்லாம இருக்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சி கூட சேர்த்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு அந்த மாதிரி இல்லாம நல்லாவே கரைஞ்சு போயிடும். சாம்பார் பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது. அப்புறம் நம்மளுடைய வாழைப்பூ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கடைசியா வந்துட்டு பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழையை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இதோட வந்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்க போறேன். நீங்க சாதம் சாப்பிடும் பொழுது வந்துட்டு நெய் சேர்த்து சாம்பாரோட சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த சாம்பாரை உங்க வீட்டுல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.